இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் மம்மியோட வெஜ் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கள் அம்மா வந்துட்டு குக்கரில் வந்துட்டு நெய் நிறைய போட்டுக்கிட்டு அதுக்கு தேவையான ஸ்பைஸ் மசாலா எல்லாமே ஆட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டாங்க, அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு நல்லாவே வதக்கி விட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு தக்காளி போட்டு அதையுமே நல்லாவே ஃப்ரை பண்ணாங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாங்க. அந்த வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு வெஜிடபிள்ஸ், அதாவது கேரட், பீன்ஸ், அதுக்கப்புறம் பட்டாணி இதெல்லாமே போட்டு நல்லாவே சார்ட் அவுட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் புதினா வந்துட்டு நிறைய போட்டாங்க. ஏன் மம்மி புதினா நிறைய போடுறீங்கன்னு கேட்டால், அப்போ தான் நிறைய ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ புதினா போட்டுட்டு தேவையான அளவுக்கு மசாலா, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கறி மசாலா, அதுக்கப்புறம் கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணி அதையுமே நல்லா சார்ட் அவுட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ எப்போயுமே எங்கள் மம்மி வந்துட்டு டிமார்ட்டில் தான் அரிசி வாங்குவாங்க. ஸோ ப்ரைஸுமே கம்மியாக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் வச்சு இறக்கிட்டாங்க. டேஸ்ட் வந்து யம்மியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.